வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து வெல்கம் டு போதிமரம் அகாடமிக் யூடியூப் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு டே 26 டாபிக் பார்க்க போகிறோம். மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த டாபிக் ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கண்டிப்பாக இந்த டாபிக் வரதான் போகுது. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டெட்டு சி டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எதுக்குனாலும் இந்த டாபிக் வரதான் போகுது. ஸோ அதில் உள்ள ஒரு 25 ஒன் மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸில் வந்து நம்ம குயிக், இது வந்து ஒரு குயிக் ரிவிஷன் தான். ஸோ அதுலேயே உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் சொல்லிடுவேன். அண்டு ஷார்ட்டாக அந்த மெத்தட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஃபர்தரான டவுட்ஸுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கேட்கலாம். இல்லை கமெண்ட் செக்ஷன் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். டீட்டெயில் நான் அதில் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 20 சென்டிமீட்டர் டு 2 மீட்டர். 20 சென்டிமீட்டருக்கும் 2 மீட்டருக்கும் உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் வேற வேற யூனிட்ல இருக்காங்க, வேற வேற அலகுல இருக்காங்க, சென்டிமீட்டர் மீட்டர். ஸோ அவங்கள வந்து ஒரே யூனிட்டா மாற்றணும். ஸோ மீட்டரை சென்டிமீட்டரா மாற்ற ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது 2 மீட்டர் அப்படிங்கிறது 200 சென்டிமீட்டர், 200 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் விகிதம் பார்த்துடலாம். சரிங்களா? 20க்கும் 2 மீட்டருக்கும், அதனால 200, அதாவது 20:200 அப்படி போடணும். அப்போ 20/200. ஸோ அந்த 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/10, 1:10 வருதான் பார்த்து ஆன்சர்ல எழுதலாம். ஸோ 2 மீட்டர் 200 சென்டிமீட்டர். அப்போ ரேஷியோ வந்து 20 சென்டிமீட்டர் பை 200 சென்டிமீட்டர். ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:10 அப்படின்னு வந்துடும். இப்படிதான் இது இந்த மாதிரி நம்பருக்கு ரேஷியோ நம்ம பார்க்குறோம், யூனிட்டை கன்வெர்ட் பண்ணி, காமனாக ஒரு யூனிட்டை கன்வெர்ட் பண்ணி. செகண்ட் கொஸ்டின், இஃப் A is to B 2:3, B is to C 4:5, find ABC. அது A is to B is to C. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். A is to B அப்படிங்கிறத 2:3, 2:3 கொடுக்குறாங்க. மற்றும் B is to 4 அப்படிங்கிறத 4:5 எனில் A is to B is to C அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 8:12:15. இது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பிஐ சமப்படுத்தணும், அதாவது பிஐ ஈக்குவலைஸ் பண்ணணும். பியில் யார் இருக்காருன்னா இங்க 4 இருக்கார், அப்படிதானே? பி இஸ்டு சில 4 இருக்கு. அந்த 4 கொண்டு நீங்க ஏல இருக்கக்கூடிய அந்த 2 அதை மல்டி பண்ணுங்க. அப்புறம் பியில் இருக்கக்கூடிய அங்க 3 இருக்குல்ல, அதை மல்டி பண்ணுங்க. சரிங்களா? பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலா சி மட்டும் போட்டா போதும். சி வந்து என்னன்னா அந்த பிக்கும் சிக்கும் உண்டானது மல்டி பண்ணும். அதாவது 2:4 1 ஈஸ்ட்டு 3:4 இன்னொன்று. அதுக்கப்புறம் ஃபைனலாக சியில் உள்ள ஒரு 5 மட்டும் இருக்கும், அந்த சைடு பியில் வந்து ஒரு 3 இருக்கும். ஸோ ஃபைனலாக 3:, அதாவது 3:5 அப்படிங்கிற போட்டணும். ஸோ 2:4 அப்படிங்கிறதுல நம்ம வந்து 8, அப்புறம் 3:4ல 12, அப்புறம் 3:5 வந்து 15. இப்போ தான் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். அந்த பியில் உள்ள 4ங்கிறத எடுத்து ஏஎஸ்டு பியில் உள்ள ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏஎஸ்டு பியில் இருக்கக்கூடிய அந்த 3ன்னு இருக்கும். ஏன்னா 3 பி வந்து 2 இடத்துல இருக்காரு. அப்போ அந்த 3யை சி கூட மல்டி பண்ணா உங்களுக்கு A:B:C அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. இஃப் எக்ஸ் இஸ் டு ஒய் 3:4, ஃபைண்ட் 5x + 2y is to 5x - 2y அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்மம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் டு ஒய் கூட 3:4 3:4 எனில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து மதிப்பு காண்க. 23:7. இது எப்படி பார்க்கணும்? இப்போ நம்ம டேரெக்டாகவே இந்த மாதிரி, அதாவது 5x + 2y அப்புறம் 5x - 2y, ஒரு அதாவது ஸ்கொயரே வராமல் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பவரில் இருக்காங்க. எக்ஸ் பவர்லையும் ஒன்று தான் இருக்குது, ஒய் பவர்லையும் ஒன்று தான் இருக்குது, மேலேயும் கீழே. அதனால நம்ம வந்து டேரெக்டாக எக்ஸுங்கிறத அவங்க கொடுத்துருக்க அந்த இஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். ஸோ எக்ஸுங்கிறது 3, ஒய்ங்கிறது 4 அப்படின்னு டேரெக்டாக எடுத்துடலாம் ஷார்ட்கட்டாக. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 5 × x அப்படின்னா 5 × 3 + 2 × 4, ஏன்னா ஒய்க்கு இடத்துல நம்ம 4 போட போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 15 + 8ன்னு வரும். அதான் நான் மேலே போட்டிருக்கேன். இஸ்ட்டு கீழே அதே மாதிரி நீங்கள் எக்ஸுங்கிற இடத்துல 3 போட்டுருங்க, ஒய்ங்கிற இடத்துல 4 போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 23:7 அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி சேமாக இருக்கிற இடத்துல போட்டுக்கலாம். பட் இது சேமாக இல்லாமல் மேலே ஸ்கொயர் இருக்குது, கீழே வந்து பவர் 1 தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இது போட முடியாது. அதுக்கு நம்ம வேற கான்ஸ்டன்ட்லாம் சேர்க்கணும், அது பின்னாடி பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. ஃபைண்ட் த 4th ப்ரொபோர்ஷனல் டு த 4, 9, 12. இந்த மாதிரி 3 எண்ணுங்கள் கொடுத்துட்டு 4, 9, 12 அப்படிங்கிறது 4வது விகிதாச்சாரத்தை ப்ரொபோர்ஷன்ஸ் கேட்பாங்க. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம என்ன அப்போ எல்லாத்தையும் 5 கூட்டினா வருமா, 3 கூட்டினா அப்படி ஒன்று டேரக்டாக போடக்கூடாது.
அதாவது இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் டிவைட் பண்ணுங்க. அதாவது 4/9. அது மாதிரி தேர்டும் ஃபோர்த்தும் டிவைட் ஆகும். அதாவது ஈக்குவலா இருக்கும். அதாவது 4/9 ஈக்குவல் டு 12 அந்த ஃபோர்த் நம்பர் தெரியாது. அதனால எக்ஸ் வச்சிருக்கேன். அந்த 2 பேருமே ஈக்குவலா இருக்காங்க. 4/9 ஈக்குவல் டு 12/x. ஸோ இப்போ எக்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். எக்ஸை ஒரு சைடு கொண்டு வந்து இந்த 4/9 நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தலைகீழா மாறி உங்களுக்கு மல்டிபிள் டிவைட்லாம் வந்துடும். அப்படிதானே? ஸோ 9 × 12/4 108/4 108/8 4னா 27 வந்துடும். அதான் இதுதான் ஃபோர்த் ப்ரொஃபஷன். அதான் 4வது 12க்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்கும் நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா 27 இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் மெத்தட். இதை வச்சு நீங்க எந்த நம்பருக்குனாலும் கண்டுபிடிக்கலாம். அடிக்கடி வரும் இந்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5. த மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் 4 and 9. 4 மற்றும் 9 ஆகியவற்றின் சராசரி விகிதாச்சாரம். மீன் ப்ரொபோர்ஷனல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 இதையும் கூட்டி 13/2 அப்படின்னு போட்டெல்லாம் பண்ணிடக்கூடாது. சம்திங் அது வேல்யூ தப்பா வரும். ஓகே, இங்க நல்ல வேலை அவங்க வந்து பாயிண்ட்ல கொடுக்கல. இல்லைன்னா பாயிண்ட்ல 6.5 எல்லாம் கொடுத்தா நம்ம அதை போட்டுரும். சராசரி விகிதாச்சாரம் நமக்கு வேணும்னா என்ன பண்ணா, அந்த 2 நம்பரையும் கூட்டி ஸ்கொயர் எடுத்துடணும். அதான் 2 நம்பர் பெருக்கி ஸ்கொயர் எடுத்துடணும். அதாவது ரூட் ஆஃப் 4 × 9. 4 × 9னா 36. ரூட் எடுத்தீங்கன்னா 6. ஸோ இதுதான் மீன் ப்ரொபோர்ஷன். அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அவ்வளவுதான் மீன் ப்ரொபோர்ஷன். கொஸ்டின் நம்பர் 6. 1200 அதாவது 1200 இஸ் டிவைடட் பிட்வீன் A and B in 2:3. ஃபைண்ட் A ஷேர். ஒரு 1200 இருக்கு. அது 2 பேர் இருக்காங்க. ஏ மற்றும் பி இருக்காங்க. அவங்க 2 பிரிச்சு கொடுக்காங்க. ஒருத்தருக்கு 2 மடங்கு, ஒருத்தருக்கு 3 மடங்கு அப்படின்னு என்ற விதத்துல பிரிக்கிறாங்க. அப்ப ஏ உடைய பங்கு என்ன, ஏ உடைய ஷேர் என்ன அப்படிங்கிறாங்க அமௌண்ட்ல. ஸோ ஏ உடைய ஷேர் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் 1200 போட்டாச்சா, இன்ட்டு 2/5 போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த 2:3 இந்த 2யும் 3யும் கூட்டணும் 5. ஸோ 5 தான் நம்ம பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? பார்ட்ஸ். ஸோ 5 கீழே போடணும். இப்போ ஏவோட ஷேரு ஏற்கனவே ஏக்கு என்ன மடங்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 மடங்கு. அப்போ 2/5. ஸோ 2ங்கிறது ஏ. இப்போ பிங்க கேட்டீங்கன்னா நீங்க 3 போட வேண்டியிருக்கும். இப்போ இங்க ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2/4 பார்ட். அந்த 2யும் 3யும் கூட்டிங்கன்னா 5. அப்புறம் அந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இதை மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 480. ஓகே, ஸோ ஏயோடைய ஷேர். இதே மாதிரி 2-3 சம் இருக்கு. பின்னாடி நம்ம பார்க்க தான் போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ அடுத்த கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 numbers are in the ratio 3:5. Their sum is 80. Find the smaller number. அதாவது இரு எண்கள் 3:5 அப்படிங்கிற விதத்தில் உள்ளன. அவற்றின் கூடுதல் 80 எனில் சிறிய எண் எது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், இந்த மாதிரி பங்கா பிரிச்சிருக்காங்கன்னா 2 கூட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் 3:5 8 கூட்டிக்கோங்க. இதை சிறிய எண் எதுன்னு பார்க்கணும். கரெக்டா? அப்போ சிறிய எண் பார்த்தீங்கன்னா 3 தான் இந்த இடத்துல சிறிய எண். ஓகே, இப்போ சிறிய எண் அப்படி போட்டு டோட்டல் பார்ட்ஸ் வந்து 8. ஸ்மாலர் பார்க்கறதுனால ஸ்மாலரோட அமௌண்ட் மட்டும் பார்க்க போறோம். அப்போ ஸ்மாலர் இதுல இருந்து 3 தான். அப்போ 80/8 போன சம் மாதிரி தான். 8 இன்ட்டு அந்த ஸ்மாலர் நம்பர் கேட்டதுனா 3 போட்டீங்கன்னா 30 வந்துடும். அப்போ அவற்றோட கூடுதல் 80 எனில் சிறிய எண் எவ்வளோன்னா 30 ரூபா. 30 அந்த அமௌண்ட் ஒர்க். ஓகே, ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. A/3 ஈக்குவல் டு B/4 ஈக்குவல் டு C/5. தென் A:B:C அப்படிங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி A/3 B/4 C/5 எனில் A:B:C அப்படிங்க. ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆகும்போது ஈக்குவல் டு K அப்படின்னு போட்டு காமனாக கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ A வந்து என்ன ஆகும்னா 3K, B வந்து என்ன ஆகும்னா 4K, C என்ன ஆகும்னா 5Kன்னு வரும். அந்த K எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா 3:4:5 அப்படின்னு வந்துடும். ஸோ அதுதான் இங்கே போட்டுருக்காங்க. கெழுக்கள் ஒன்றாகவும் பகுதி மதிப்புகளே விகிதங்களாகவும் அமையும். மேலே ஃபுல்லாமே 1 இருக்கும். சரிங்களா? பகுதி அதுதான் நம்ம வந்து இஸ்ட் போட்டலாம். 3:4:5. when all equal the same constant. நான் சொன்ன அந்த K போட்டோம்னா அதான் சேம் கான்ஸ்டன்ட் போட்டிங்கன்னா A வந்து 3K, B வந்து 4K, C வந்து 5K வரும். இது இன்ஸ்ட் போட்டிங்கன்னா 3:4:5 அப்படின்னு வந்துடும் டேரக்டாகவே. கொஸ்டின் நம்பர் 9. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 40 minutes to 1 hour. ஸோ நான் போன சம் சென்டிமீட்டர் மீட்டர் சொன்ன போதே தான் ரெண்டுத்தையும் ஒரே யூனிட்டாக மாற்றுங்க. 40 நிமிடங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு உள்ள விகிதத்தை காண்க. அப்போ 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிடம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை போட்டுக்கோங்க. அப்போ 40:60 ஈஸி. இப்போ இதை டிவைட் பண்ணீங்கன்னா 2:3 வந்துடும். அதுதான் அதோட விகிதம். சரிங்களா? ஸோ 1 hour 60 minutes மாற்றிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10. இஃப் 10, 20, x, 40 ஆர் இன் ப்ரொபோர்ஷன், ஃபைண்ட் x. 10, 20, x, 40 ஆகியவை விகிதாச்சாரத்தில் உள்ளன எனில் எக்ஸின் மதிப்பு என்னங்க அப்படிமோ. நம்ம போன ஒன்று 30 நினைச்ச கூட இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல,
அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு மதிப்பை டிவைட் பண்ணி அப்புறம் தேர்டு ஃபோர்த்தை டிவைட் பண்ணி ரெண்டுமே ஈக்குவல் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மதிப்பு என்னன்னா 10/20 ஈக்குவல் டு தேர்டு பை ஃபோர்த் மதிப்பு x/40 இது ஈக்குவல் பண்ணும். இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும் 40 அந்த சைடு கொண்டு போயிருங்க, கேன்சல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃபைனல் 20 வந்துடும். இதுதான் அந்த எக்ஸுங்கிற இடத்துல வரக்கூடிய மதிப்பு 20 ப்ரொபோர்ஷன்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டிவைட் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு தேர்டும் ஃபோர்த்தும் டிவைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுலேருந்து நமக்கு எந்த வேல்யூ தேவையோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி 4 நம்பருக்கு வரும்போது அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. பாய்ஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ இஸ் 5:3 இன் ஏ ஸ்கூல் ஆஃப் 400. ஃபைன் நம்பர் ஆஃப் பாய்ஸ். 400 மாணவர்கள் கொண்ட பள்ளியில் மாணவர் இஸ்டு மாணவி 5:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாணவர்களோட எண்ணிக்கை யாது? 250 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, ஸோ 400 மாணவர்கள் ஹோல் நம்பர்ஸ், டோட்டல் நம்பர்ஸ் எடுத்துரும். ரெண்டு பேரையும் வந்து இஸ்ட கூட்டுங்கன்னு சொன்னேன். ஸோ 5:3 கூட்டிங்கன்னா 8 வந்துட்டு. மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாய்ஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ 5:3 அப்படிதானே. அப்போ பாய்ஸ் வந்து 5 ரேஷியோவில் இருக்காங்க. அதனால 5 போட்டு டோட்டல் 8 போட்டிங்கன்னு இன்ட்டு அந்த டோட்டல் நம்பர் 400 மல்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000/8 250 வந்துடும். அவ்வளோதான். இதுவும் கிளியர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அதே மாதிரி சம்மு தான் ஈஸி. கொஸ்டின் நம்பர் 12. வாட் இஸ் அ சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 16:25? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதில் ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து சப் டூப்ளிகேட் ரேஷியோ கேட்பாங்க, இன்னொன்று டூப்ளிகேட் ரேஷியோ கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது சப் டூப்ளிகேட் ரேஷியோ. தமிழில் பார்த்தீங்கன்னா இருபடி மூல விகிதம். சரிங்களா, மூலம் அந்த மாதிரி நம்ம ரூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அப்படிதானே ஞாபகம் வச்சுக்கோங்க. 16:25 இருபடி மூல விகிதம் சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் அந்த நம்பர் என்ன பண்ணுங்கன்னா ரூட் எடுத்துங்க, அவ்வளோதான். 16க்கு ரூட்டு ஈஸ்ட்டு 25க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4, 25க்கு ரூட் எடுத்தா 5. ஸோ சப் டூப்ளிகேட் ரேஷியோனா இருக்கிற நம்பரை ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க, அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே போட்டுக்குவீங்க. சரிங்களா, போட்டிங்கன்னா வரப்பு, அதான் சப் டூப்ளிகேட் ரேஷியோ. டூப்ளிகேட் ரேஷியோ வேற மாதிரி இருக்கும், அது பின்னாடி ஒரு சம் இருக்கு, அதில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 13. இஃப் A is to B 5:9, B is to C 6:11, find AC. A is to C அப்படின்னு கேட்டிருக்காங்க. A is to B வந்து 5:9 மற்றும் B is to C வந்து 6:11, A is to C. அப்போ இப்போ A is to C தேவைன்னா இந்த ஃபார்முலா என்ன, A/B இன்ட்டு B/C போடலாம். ஏன்னா B கேட்கலாம்னா ஃபைனலாக A/C வந்துடும். ஸோ A/B அப்படிங்கிறது A is to B தான். அப்போ 5/9 5/9, 5:9 5/9 போடலாம். அது மாதிரி B/C அப்படிங்கிறது 6/11 அப்படின்னு போடலாமா. ஸோ மல்டி பண்ணிக்கோங்க, 30/99 கேன்சல் பண்ணிங்கன்னா 10/33, அப்போ 10:33 வந்துடும். ரொம்ப ஈஸி தான், சரியா. டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா A/C வந்துடும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 14. ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு 12 and 8. 12 மற்றும் 18 ஆகிய எண்களின் மூன்றாவது விகிதாச்சாரத்தை காண்க. அதில் மூணாவது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னதான். 12 18 இருக்கு, தேர்டு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 12/18 போட்டுக்கோங்க. அப்புறம் மூணாவது கேட்டிருக்காங்க, அப்போ நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம இதே 18 செகண்ட் எடுத்துட்டு செகண்ட் பை தேர்டு, அப்போ 18/x அப்படின்னு போடணும். சரிங்களா, எப்படி நம்ம முன்னாடி பார்த்தோமோ. அப்போ முன்னாடில வந்து 4வது கேட்டதுனால 3வது எடுத்தோம், இங்கே வந்து 3வது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு 12/18 ஈக்குவல் டு 18/x. திருப்பி எக்ஸ் தேவைன்னா எக்ஸை ஒரு சைடு கொண்டு வந்து மற்ற வேலையெல்லாம் போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணி ஆன்சர் வந்துடும் 27. இதுதான் கொஸ்டின் நம்பர் 14. அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. ரேஷியோ 1:2:3. ப்ராடக்ட் 1296. ஃபைனல் நம்பர்ஸ். 3 எண்கள் இருக்கு, 1:2:3 விகிதத்தில் இருக்கு. அவற்றை பெருக்கப்படல் 1296 எண்களை காண்க அப்படின்னா 6, 12, 18 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேஷியோ அப்படிங்கும்போது 3 பேரும் என்ன ரேஷியோல இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் இன்ட்டு, ஏன்னா பெருக்க பலனுங்க இருக்கேன் அதனால இன்ட்டு போட்டிருக்கேன். சரிங்களா, எக்ஸ் இன்ட்டு ஒய், அந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2x, மூணாவது பார்த்தீங்கன்னா 3x. ஸோ எக்ஸ் இன்ட்டு 2x இன்ட்டு 3x ஈக்குவல் டு மல்டி பண்ணீங்கன்னா 6x³ வரும். அந்த 6x³ தான் 1296 1296 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நான் போட்டிருக்கேன். x³ வச்சுக்கிட்டு நீங்கள் 6ஆல் 1296 கேன்சல் பண்ணீங்கன்னா 216 வந்துடும். அப்போ ரெண்டு சைடும் கியூப் ரூட் எடுத்துக்கணும். ஸோ 6 அப்படின்னு வந்துடும். எக்ஸஸ் கூட 6. அப்போ எக்ஸ் 6 வந்துட்டு, அப்போ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 1:2:3ல எக்ஸ் 6 வந்துட்டுனா 6, ரெண்டாவது 2xனா 6 × 2 12, மூணாவது 3x 6 × 3
18 அப்படிங்கிற இங்கே கொண்டு வந்திருக்கேன். சரியா? 6. ஸோ எக்ஸ் வந்து கெட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் 6, 2x 12, 3x 18. மல்டிப்ளை அவங்களே கொடுத்துறதுனால நம்ம ஈஸியாக பண்ணியாச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. If 15 men finish work in 6 days, how many days for 10 men? இந்த மாதிரி சம் எல்லா எக்ஸாம் கேட்டே இருக்காங்க. அப்படிதானே? 15 மனிதர்கள் ஒரு வேலையை 6 நாட்களில் முடித்தால் 10 மனிதர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்காங்க. அப்படிதானே? ஒரு வேலையை 15 பேர் எடுத்து 6 நாள முடிக்கிறாங்க. 10 மனிதர்கள் எத்தனை நாளுக்கு முடிப்பர் அப்படிங்கும்போது நம்ம வந்து 6 விட அதிகமா இருக்கும்னு ஒரு லாஜிக்கா சொன்னாலும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எதிர் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா. ஸோ எதிர் விகிதாச்சாரம் அப்படிங்கிறது M1, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, M1 இன்ட்டு D1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு D2. இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறத M1 D1 ஈக்குவல் டு M2 D2. M1னா ஃபர்ஸ்ட் மென்னு, D1னா அந்த டே அவங்களுக்கு உண்டான டே, M2னா ரெண்டாவது மென்ஸ் எத்தனை மனிதர்கள், அப்புறம் அவங்க எடுத்துக்குள்ள டைம் டேட்டு, இந்த ரெண்டுத்தையும் போடணும். இப்போ இந்த சம்மை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 15, ஸோ 15 மென்னு, டே அவங்க எவ்வளோ நாள் இருக்காங்க, 6 days 6. M2 அடுத்து எத்தனை மனிதர்கள் இருக்க, 10 போட்டாச்சு. D2 தான் கேட்டிருக்காங்க எத்தனை நாட்கள், அப்போ D2. அப்போ இதுக்கப்புறம் மற்றெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா D2 வந்து 9 days அப்படின்னு வரும். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் போட்டு பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சம்மும் இந்த மாதிரி எப்படி வந்தாலும் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். குயிக்காக நம்ம பண்ணிடலாம், ஒரு நிமிஷத்துக்குள்ள பண்ணிடலாம். M1 இன்ட்டு D1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு D2 வச்சுக்கோங்க. ஸோ 9 days வருது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. இன்கம் ரேஷியோ A/B 4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் 35,000. ஃபைன் B's இன்கம். A மற்றும் B அவங்களுடைய வருமான விகிதம் 4:3ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்த வருமானம் 35,000, 35,000 எனில் பியோடைய வருமானம் எவ்வளவு, 15,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே தான், நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் பிரிச்சிருக்காங்கன்னா ரெண்டு பேரையும் கூட்டுங்க அந்த ரேஷியோவை. 4:3 கூட்டிங்கன்னா 7, அதாவது 4 + 3 7. இல்ல பியோடைய ஷேர் பார்த்தீங்கன்னா அது 3ன்னு இருக்கு. அப்போ 3/7 போட்டலாம். அப்புறம் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சம் தான். அந்த கான்செப்ட் வேணா, அந்த இது வேணா மாறும், சரிங்களா, அந்த சீன் வேணா மாறும், இன்கம் இல்லை மாணவர்கள் அந்த மாதிரி மாறும். பட் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். 35,000 நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபைனலாக 15,000 வந்துடும், 15,000 வந்துடும். சரிங்களா? ஓகே. அப்போ மீதி அவர் வந்து எவ்வளோ ஏன்னு கேட்டால் நீங்கள் 4 போட்டு நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. இஃப் 2A ஈக்குவல் டு 3B ஈக்குவல் டு 4C, ஃபைண்ட் A/B/C. 2A வந்து 3Bக்கு ஈக்குவலாக இருக்கு, 3B வந்து 4Cக்கு ஈக்குவலாக இருக்கு எனில் A/B/C காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். அதாவது 2, 3, 4க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12. அடுத்ததான் அப்போ ஏவை நீங்கள் 12ஆல் நம்ம பண்ணும் போது எப்படின்னா, இப்போ 2Aன்னு வருது, ஸோ 12/2 போட்டுக்கோங்க. இப்போ A வந்து 6 வரும். அதுமாதிரி பிக்கு நீங்கள் பார்க்கணும், எல்சிஎம் என்ன இருக்குது, 12 இருக்குது. அப்போ B அது 3Bன்னு இருக்குது, அதனால B/12/3 போட்டலாம், 4 வரும். சிக்கு 12/Cல என்ன இருக்குது, 4Cன்னு இருக்குது, 4ஆல் டிவைட் பண்ணுங்க, 3 வந்துடும். அடுத்து A/B/C அப்படி பார்த்தீங்கன்னா 6:4:3 வந்துடும். ஸோ எல்சிஎம் ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு ஏக்கு 2Aன்னு இருக்கு, அப்போ A 12 அதில் 2Aன்னு இருந்தால் A வேணும்னா அந்த 2ஆல் டிவைட் பண்ண போறீங்க. Bல 3B இருக்கு, B வேணும்னா 3ஆல் டிவைட் பண்ணீங்க. அந்த மாதிரி C கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. ஃபைண்ட் த காம்பவுண்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் 2:3 அண்ட் 4:5. 2:3 மற்றும் 4:5 ஆகியவற்றின் கூட்டு விகிதம். காம்பவுண்ட் ரேஷியோனா கூட்டு விகிதம் எப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டு விகிதம்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டி பண்ண போறீங்க. எப்படின்னா 2:3 அண்ட் 4:5 இருக்கா, ஃபர்ஸ்ட் இந்த 2வை மல்டி பண்ணிக்கோங்க 4 கூட, 2 × 4 3 5 கூட மல்டி பண்ணிக்கோங்க, 3:5 அப்படிங்கிறது 3 × 5 அப்படின்னு மல்டி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பண்ணீங்கன்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் 2 × 4 8 வரும், 3 × 5 வந்து 15 வரும். ஸோ 8 × 8:15 அப்படிங்கிறது தான் வந்துடும். இதுதான் காம்பவுண்ட் ரேஷியோ. ஜஸ்ட் ஆப்போசிட்டா நம்ம இங்க 2/3ன்னு இருக்கும், அங்க 4/5ன்னு இருக்கும். மேலே உள்ள மல்டி பண்ணுங்க, கீழே உள்ள மல்டி பண்ணுங்க, ஈஸ்ட் போட்டுருங்க, அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 20. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. 50 paise, 25 paise, 10 paise coins in ratio 1:2:3. Total
அமௌண்ட்டில் பார்க்கும்போது 15.60. ஃபைன் 50 பைசே காயின்ஸ். 50 பைசா, 25 பைசா, 10 பைசா நாணயங்கள் 1:2:3 விகிதத்தில் இருக்கு. மொத்தமாக அது கூட்டும் போது எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 15 ரூபா புள்ளி 60 பைசா. அப்போ 50 பைசா நாணயங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 12 கொடுத்துருக்கேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னா 50 பைசாவை, ஸோ நம்ம வந்து பைசா அப்படின்னா 0.50 எடுத்துரும். ரேஷியோ 1 அப்போதானே இருக்கு. ஸோ எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ரெண்டாவது 25 பைசா. 25 பைசா எத்தனை ரேஷியோவில் இருக்குன்னா 2 ரேஷியோவில், சரிங்களா? அதனால 0.25, 25 பைசானா 0.25 இன்ட்டு 2x. 10 பைசா 3 அப்படிதானே இருக்கு. அப்போ 0.10 இன்ட்டு 3x போட்டீங்க. இப்போ எக்ஸா நீங்கள் மல்டி பண்ணிக்கோங்க. அந்த 2 மல்டி பண்ணீங்கன்னா எல்லாமே அதுனா 0.50x, 0.50x, ஃபைனலாக 0.30x வந்துருக்கு. இதெல்லாம் கூட்டு பார்த்தீங்கன்னா 1.30x அப்படின்னு வந்துருது, சரிங்களா? இது வந்து அந்த காயின்ஸ் அந்த ரேஷியோவில் இருக்கக்கூடிய இதை மாடலை மட்டும் வச்சிருக்கோம். இப்போ இதோடைய மதிப்பு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 ரூபா புள்ளி 60 பைசா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதை எடுத்துவேன். அப்போ 1.30x = 15.60. அப்போ எக்ஸ் தேவைன்னா 15.60 டிவைட் பை 1.30. அப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து 12 அப்படின்னு வந்துடும், சரிங்களா? அப்போ 50 பைசா வந்து 12. இது 50 பைசா கேட்டால் 12, ஏன்னா எக்ஸுக்கு தான் நம்ம டேரக்டாக கண்டுபிடிச்சோம். அவங்க சப்போஸ் 10 பைசா கேட்குறாங்கன்னா 3x, அப்போ 3 × 12 இங்கே போடணும். 25 பைசா கேட்டாங்கன்னா 2 × 12 போடணும், சரிங்களா? அப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸை கண்டுபிடிச்சா அவங்க என்ன நாணயம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு எத்தனை போடணும். கிளியரா இருக்கா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 21. இப்போ நான் கேட்டோம்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோ டூப்ளிகேட் ரேஷியோ இருக்குன்னு சொன்னா, இந்த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4. 3:4 இருபடி விகிதம். இது இருபடி விகிதம். சப் டூப்ளிகேட் ரேஷியோனா இருபடி மூல விகிதம். இருபடி விகிதம்னா ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிடணும். அது எப்படி ரூட் எடுத்தீங்கன்னா இது ஸ்கொயர் பண்ணணும். 3:4 ஸ்கொயர் பண்ணுங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஸோ 9:16. அதுதான் டூப்ளிகேட் ரேஷியோ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. 22ல numbers in ratio 2:3. Adding 5 each gives 5:7. Find the numbers. இரு எண்கள் இருக்கு. இரு எண்களுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுடன் 5 கூட்டுறீங்க. அப்போ அது என்ன மாறினா 5:7 மாறிடுது, அப்படிதானே? அப்போ எண்கள் யாவை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ 2:3 அப்படின்னு இருக்கு. அப்போ இதை வந்து 2 வந்து 2xன்னு வச்சுக்கோங்க, 3 வந்து 3x அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ 2x × 3x அப்படின்னு வச்சிருப்பீங்க. ரெண்டுத்துவையும் 5 கூட்டுறாங்க. அப்போ 2x + 5 by 3x + 5 which gives அது என்ன மாறுனா 5:7 மாறுது. 5/7 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடுங்க. 7 அந்த சைடு கொண்டு போயிருங்க, 5 அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 14x + 35, அந்த சைடு என்னன்னா 15x/25 வந்துடும். அப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு எக்ஸை ஒரு சைடாகவும் நம்பர்ஸ் ஒரு சைடாகவும் கொண்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக எக்ஸ் வந்து 10 கிடைச்சிரும். அப்போ எக்ஸ் 10 கிடச்சி அடுத்துனா எண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ நம்ம எக்ஸு 10 கண்டுபிடிச்சிட்டு டேரக்டா 10 இருக்கிற இடத்துல ஒன்றும் டிக் பண்ணிடக்கூடாது. எப்படி பண்ணணும்னா எண்கள் யாவை, ஏற்கனவே எண்கள் என்ன இருக்குன்னா 2:3 ரேஷியோவில் கொடுக்குறாங்க. அப்போ 2x 3x, அப்போ 2 × 10 20, 3x 3 × 10 30. அப்போ என்ன நம்பருக்கு 20 30ன்னு இருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நீங்கள் பார்க்கணும். 5 கூட்டி அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. 40% of a number equal to 2/3 of the another. Find ratio of the first to second number. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிக்கியான கொஸ்டின். ஒரு எண்ணோடைய 40% இன்னொரு எண்ணோடைய 2/3 எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்ணோடைய வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 5:3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ 40%, அப்போ 40/100. இப்போ 40/100 அப்படின்னா 0.4 அப்படின்னு வந்துடும். அதுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்னு வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த ஒரு நம்பரோடைய 40% அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2/3 ஆஃப் தான் அனதர். அப்போ அனதர் நம்பர் நான் ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ 2/3 ஒய். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 0.4x 0.4 2/5 நம்ம எடுத்துக்கலாம், அப்படிதானே? ஏன்னா 2 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 0.4 தான். நான் 2/5 எடுத்துக்கிறேன். இப்போ 2/5 × x = 2/3 × y. திருப்பி x/y வச்சிங்கன்னா நம்பர்ஸ்லாம் ஒரு சைடுக்கு கொண்டு வந்தீங்கன்னா டிவைட் ஆயிரும். கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு வந்து 5/3 வந்துடும். அதாவது 5:3ன்னு வந்துடும். ஸோ 0.4x 0.4x நம்ம 2/5 அப்படின்னு வச்சுக்கலாம்.
எக்ஸ் பை ஒய் தேவைன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சில நம்பர்லாம் கொண்டு வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5/3 வந்துடும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் ரேஷியோ 4:5. சம் ஆஃப் ஏஜஸ் 36. ஃபைண்ட் பி இஸ் ஏஜ். இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே சம்மர் தான். இப்போ ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி என்ன ரேஷியோல இருக்குன்னா 4:, அதாவது ஏ மற்றும் பியோட வயது விகிதம் 4:5. வயதுகளின் கூடுதல் 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 36 ஆண்டுகள். பியோட வயது என்ன? இப்போ பியோட வயது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டோட்டல் ஏஜ் பார்க்கணும். 36. ரெண்டு பேரையும் கூட்டணும், அந்த ரேஷியோ கூட்டணும். 4:5 கூட்டிங்கன்னா 9. ஆல்ரெடி சொல்லிட்டேன். பியோட வயது தான் கேட்கறேன். பி ஆல்ரெடி என்ன ரேஷியோல இருக்கான்? 5 ரேஷியோல இருக்காரு. ஸோ 36 × 5/9. எல்லாத்தையும் மல்டி பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா 20 ஆண்டுகள் வந்துடும். ஸோ 20 இயர்ஸ் வரும். ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 24. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 25. இஃப் எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 5:2, ஃபைண்ட் 8x plus 9y is to 8x plus 2y அப்படின்னு வந்துருக்கு. எக்ஸ் இஸ் டு ஒய் அவங்கிறது 5:2 எனில் 8x plus 9y is to 8x plus 2y என்பது. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் பாருங்க, மேலே 8x பவர் 1 தான், கீழே 8x பவர் எக்ஸ் பவர் 1 தான், மேலே 9y ஒய் பவரில் 1 தான், கீழே பார்த்தீங்கன்னா 2y வந்து பவரில் 1 தான். அதனால டேரெக்டாக நீங்கள் எக்ஸ் இஸ் டு ஒய்ங்கிற டேரெக்டாகவே எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 2 அப்படின்னு டேரெக்டாகவே இது பண்ணிடலாம் சொன்னேன். ஸோ எக்ஸை வந்து 5ன்னு எடுத்துக்கோங்க, ஒய்யை வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. அதை ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 8xன்னு வந்ததுன்னா அப்போ 8 × 5 40, 40. 9y 9 வந்து இன்ட்டு 2, ஒய்க்கு வந்து 2. ஸோ 9 × 2 18. அது 40 + 18, கீழே 40 + 4 வந்துடும். ஸோ 58.44 அப்படின்னு வந்துடும். ஸோ திருப்பி ஃபர்தராக நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணீங்கன்னா 29:22. ஸோ இது ஆப்ஷன் ஏல இருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பவர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத டைமில் நம்ம அது கான்ஸ்டன்ட்லாம் ஆட் பண்ணணும். அது நம்ம ஃபர்தரான டாப்பிக்கில் அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 25 ஒன்வேர்டு பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கான்செப்ட் புரியலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த சம் எப்படி இருந்ததுன்னு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தேவை, காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் சரி, இல்லை 10th, 11th, 12th தேவைன்னாலும் சரி, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.